தேவமாதாவின் வணக்க மாதம் 3ஆம் தேதி. இன்றைய தியானம் தேவமாதா பிறந்ததன் பேரில். 1வது புனித கன்னி மரியா பிறந்த நாளில் பரலோகத்தில் சந்தோஷமும், 2வது பூலோகத்தில் நம்பிக்கையும், 3வது நரகத்தில் பயமும் உண்டாயிற்று. 1வது புனித கன்னி மரியா குழந்தையாய் பிறந்த நேரத்தில் மற்ற பெண்களை விட அன்னை மேற்பட்டவளானதினால் திருத்துவத்தின் 3 ஆட்களாகிய பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அன்னையை மிகுந்த அன்போடு நேசித்தார்கள். பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது மிகுதியான அன்புக்குரிய குமாரத்தியாகவும், சுதனாகிய சர்வேஸ்வரன் தாம் மனித அவதாரம் பண்ணும் தேவ தாயாராகவும், பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் தமது இஷ்ட பிரசாதத்துக்கு பாத்திரமான தேவாலயமாகவும் கிருபை கண்கொண்டு அன்னையை நோக்கினார்கள். சம்மனசுகளோவெனில் பிறந்திருக்கும் பரிசுத்த குழந்தை தங்களுக்கு ராக்கினியாய் இருப்பாள் என்று சந்தோஷப்பட்டு அன்னை பிறந்த நேரத்தில் அன்னைக்கு கீழ்ப்படிதலான மேரையாய் அன்னையை ஸ்துதித்து நமஸ்கரிக்கவும் பாராட்டவும் திரளாய் வந்தார்கள். நாமோவென்றால் சர்வேஸ்வரன் இந்த குழந்தையின் மேல் வைத்த நேசத்தை வணக்கத்தோடு அனுசரித்து பிறந்த வேளையில் அன்னைக்கு கையளிக்கப்பட்ட வரப்பிரசாத மகிதியை கண்டு சம்மனசுகளோடு கூட சந்தோஷித்து இன்று முதல் மரண பரியந்தம் அன்னையின் அடைக்கலத்தில் இருக்க வேண்டுமென மன்றாட கடவுவோம். 2வது சர்வேஸ்வரன் ஆதி மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படியே மனிதர்களை மீட்க ஒரு இரட்சகர் வருவார் என்று 4000 ஆண்டுகளாக மக்கள் எல்லாரும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். பாவத்தினாலே பசாசின் கொடூர அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்த நிர்பாக்கியமான மனிதர்களை ரட்சிக்கிற நேரம் நெருங்கிய பொழுது பூமியில் பிரகாசத்தையும் செழிப்பையும் பொழிகிற சூரியன் உதிக்கிறதற்கு முன் உதய காலம் வருகிறது போல பாவத்தின் இருளை நீக்கி சகல உயிர்களுக்கும் ஞான ஒளி வீசுகிற நீதியின் சூரியனாகிய இயேசுநாதர் பிறக்கிறதற்கு முன்னர் விடியற்காலத்தின் நட்சத்திரமாகிய கன்னிமரியா பிறந்தாள். நேசத்துக்குரிய தேவமாதா பிறந்த நாளை நினைத்து நம் ஆண்டவளுக்கான வணக்கத்தையும் நம்முடைய தாயாருக்கான அன்பையும் காண்பித்து அவளுடைய உதவியையும் ஆதரவையும் மன்றாடுவோமாக. 3வது பசாசின் தலையை நசுக்க முன்னர் குறிக்கப்பட்ட கன்னிகை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து இந்த நாளில் பிறந்திருக்கிறாள். பிறந்த தேவமாதாவுக்கு கிடைத்த இஷ்ட பிரசாதங்களையும் வரங்களையும் பசாசு அறிந்திருந்தால் அதற்கு எவ்வளவு காய்மாரம் உண்டாகியிருக்கும். மனுமக்களின் எதிரியான பசாசு தன் அடைந்த நிர்பாக்கியத்தில் மனிதரை அமிழ்த்தி தனக்கு அடிமையாக்கி அவர்கள் நரகத்தில் விழும்படிக்கு வெகு பிரயாசைப்படுகின்றது. ஆனால் மனிதரை இரட்சிக்க வருகிற இயேசு கிறிஸ்துநாதரின் நேச அன்னை இந்த பசாசின் தலையை நசுக்கி இருக்கிறதினால் அதற்கு மகா பலவீனம் வந்தது சரியே. ஆகவே நாம் எல்லாரும் பலவீனப்பட்ட பசாசுக்கு பயப்படாமல் சோதனை வேளையில் அதை நாம் வெல்லும்படியாக மகா பரிசுத்த கன்னிகையிடம் மிகுந்த நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபம். நேசத்துக்கு உரியவளாய் பிறந்த கன்னி மரியாயை வாழ்க. நீதி சூரியனுக்கு முன்னுதிக்கிற விடியற்காலத்து நட்சத்திரமே வாழ்க. நீர் பிறந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தை தாழ்பணிந்து வணக்கத்தோடு உம்மை ஸ்துதித்து என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு பூரண ஞான பாக்கியத்தை கொடுக்க பிறந்தவள் நீரே. துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவும், பலவீனர்களுக்கு வல்லமையும், பாவிகளுக்கு அடைக்கலமும், சகல நிர்பாக்கியர்களுக்கு தஞ்சமும் நீரே. சர்வேஸ்வரன் என் பாவங்களின் பாரத்தை போக்கி என் ஆத்துமத்தின் ஞான அந்தகாரத்தை நீக்கி என் துர்க்குணங்களை எல்லாம் சீர்படுத்தி என் சத்துருக்கள் கையில் நின்று என்னை இரட்சிக்கும்படிக்கு நீர் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அப்போது உம்முடைய ஆதரவை அடைந்து தேவ வரப்பிரசாதத்தை கொண்டு இந்த உலகில் நல்வழியில் நடந்து மோட்ச ராஜ்யத்தில் சேருவேன் என நம்பிக்கையாய் இருக்கிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க. 3ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவை குறித்து ஒரு பிணியாளனை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிறது.